ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காண இருக்கின்றோம். இன்று 28/1/2025 தை மாதம் 15ஆம் தேதி குரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இந்த தைப்பூசத்துக்காக முருக பக்தர்கள் எல்லாம் விரதம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமையான நாள் இது. இந்த விரத காலங்கள் என்பது நம்மை நாமே தூய்மைப்படுத்தி கொள்ளுகின்ற அற்புதமான காலங்கள். தைப்பூசம் விரதம் இருக்கின்ற முருகனடியார்களுக்கெல்லாம் என்னுடைய நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்காக விரதம் இருக்கின்றார்கள் அந்த மெய்யடியார்களுக்கெல்லாம் நமஸ்காரங்களை சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் இறையருள் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். இன்று போதாயன அமாவாசை. இன்று போதாயன அமாவாசை, நாளை சர்வ அமாவாசை, நேற்று பிரதோஷம். இன்றைய நாளிலே போதாயனக்காரர்கள் தர்ப்பணம் செய்வார்கள். நாளை சர்வ அமாவாசை, நாளை எல்லோரும் தர்ப்பணம் செய்கின்ற நாள். முன்னோர் கடன் முக்கியம். எப்படி ஒருவருக்கு அவருடைய ஜாதகத்திலே இருக்கின்ற தோஷங்கள் நீங்க வேண்டும் என்றால் முன்னோர் கடன் செய்ய வேண்டும். தெய்வத்துக்கு நாம் நேர்ந்து கொண்டு அதை காலம் தாழ்த்தி செய்யலாம், தெய்வம் பொறுத்து கொள்ளும். ஆனால் முன்னோர்களுக்கு நாம் மாதம் செய்ய வேண்டிய மாத தர்ப்பணங்கள், வருடந்தோறும் செய்ய வேண்டிய சிரார்த்தம், இவை அனைத்தையும் மிகச்சரியாக செய்ய வேண்டும். அமாவாசை தர்ப்பணம் என்பது வெறும் 20 நிமிடங்கள். இந்த 20 நிமிடத்தை நாம் நம்முடைய முன்னோர்களுக்காக ஒதுக்க முடியாதா? ஒதுக்கலாம். ஆகவே இந்த அமாவாசை தர்ப்பணத்தை அனைவரும் செய்து வாழ்விலே கஷ்டங்கள் வராது. முக்கியமாக கிரகதோஷங்கள் அவர்களை தாக்காது. எனவே இந்த முன்னோர் தர்ப்பணங்களை, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை சரியாக செய்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். இனி 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம், வாருங்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பண வரவு அதிகரிக்கின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், முன்னோரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. கவனமாக இருங்கள், மௌனத்தை கடைபிடியுங்கள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். ஆகவே குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். ஆகவே கவனமாக இருங்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து விடுங்கள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். இன்றைய நாளிலே அமாவாசை. ஆகவே ஆஞ்சநேயரை வணங்குங்கள். ஆஞ்சநேயரை வணங்கி இந்த மனபயத்தை போக்கிக் கொள்ளுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். முன்னோர்களுடைய கடன்களை சரியாக செய்யுங்கள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபட வேண்டாம். ஆகவே இன்றைய நாளிலே இறை வழிபாட்டோடு முன்னோர் வழிபாட்டையும் செய்து நலம் காண வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இல்லத்திலே யாருக்கேனும் திருமண பேச்சுவார்த்தைகள் எடுத்தீர்கள் என்றால் அவை நல்லபடியாக முடியும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும்.
உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். திடீர் பணவரவு உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். ஆக எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. முன்னோர்களை வழிபடுங்கள், முருகப்பெருமானை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். அது நல்ல வெற்றியை தரும். முன்னோர்களுடைய கடன்களை சரியாக செய்ய வேண்டும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள், திதி போன்றவற்றை சரியாக செய்யுங்கள். இன்றைய நாளிலே வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். மேலதிகாரிகளால் அலுவலகத்திலே நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். கவனமாக இருங்கள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. கவனமாக இருங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களிலே செல்லும்போது மிகவும் கவனமாக செல்ல வேண்டும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். ஆக இன்றைய நாள் முருகப்பெருமானை வணங்கி, முன்னோர்களை வணங்கி நலம் காண வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலெல்லாம் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்க வேண்டும். முன்னோர்களை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். எல்லா வகையிலும் மிகச் சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை நல்ல முடிவுக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கும். நல்ல இடத்திலே வேலை கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். புதிதாக ஏதேனும் பொருட்களை வாங்குவீர்கள். புதிய செல்ஃபோனோ, புதிய லேப்டாப்போ, இப்படி ஏதேனும் புதிய பொருட்களை வாங்குவீர்கள். சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாள். சிறப்பான நாள் இன்றைய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். முன்னோர்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். உங்களுக்கே அந்த திறமை இருப்பது தெரியாது. இன்றைய நாளிலே அது வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக உயர்வு, பதவி மாற்றம் போன்றவை எல்லாம் கிடைக்கின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம், பண விஷயம், குடும்பத்திலே சந்தோஷம், உற்றார் உறவினர்களோடு நல்ல ஒரு சௌஜன்யமான ஒரு நிலை, நட்புகளோடு நல்ல ஒரு நட்பு, இவை எல்லாமே இன்றைய நாளிலே உங்களுக்கு இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். முன்னோர்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். நீங்கள் கூட்டு தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல லாபம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனமானது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகுகின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். சிறப்பான நாள் இன்றைய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். முன்னோர்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள் இன்றைய நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே அலுவலகத்திலே புதிய வேலை வாய்ப்புகள் வெற்றியை தரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். தந்தை உறவு வழி மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை பெறும். காரிய தடைகள் விலகும். உத்தியோக உயர்வு பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிறப்பான நாள் இன்றைய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். மீனராசி அன்பர்களே, இன்று மாலை வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். பண வரவு உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். முன்னோர்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.